கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ஆமென். இன்று நீடிய பொறுமையை குறித்து சற்று தியானிக்க இருக்கிறோம். ஒரு பொறுமையுள்ள மனிதன் அநேக காரியத்தின் பிரதிபலனை மிக எளிதில் சாதிப்பதில் என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக நாம் யோபுவின் சரித்திரத்தை பார்த்தால் அவனது சரீரத்தின் வேதனையை முழுமையாக அனுபவித்த ஒரு பக்தன். சரீர கஷ்டம், வேதனை ஒரு பக்கம், மறுபுறம் அவமானங்கள், அநேகர் பேசும் அவதூறு வார்த்தைகளையும் நீடிய பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்தான். பரிசுத்த வேதத்தில் உள்ள யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோபுவின் பொறுமையை குறித்தும் கர்த்தரின் செயலின் முடிவை குறித்தும் கண்டிருக்கிறீர்கள். இங்கே யோபுவின் பொறுமை சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றதினால் துவக்கத்தை காட்டிலும் அவனது முடிவு இரத்தத்தினையாக ஆசீர்வாதம் பெறுகிறான். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். நாமும் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்கு நாமும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அது மட்டுமல்ல, நாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் பற்றி நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். ஆகவே நாமும் கூட கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். ஆனால் இன்னொரு பொறுமை இழந்த கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்களும் கூட, அநேக ஊழியர்களும் கூட சத்தியத்தை விட்டு விலகி சுகபோக வாழ்க்கைக்கு அடிமைகளாக விடுகிறார்கள். உதாரணமாக நோவா காலத்தில் நடந்தது போலவும் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் இஷ்டம் போல் ஜீவித்து விடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையுடன் விழிப்புடனும் காத்திருந்து பொறுமையோடு ஓடக்கடவோமாக. ஆமென். God bless you.